நம்ம தொடர்ந்து எந்தெந்த தொகுதியில யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்போ தூத்துக்குடி தொகுதியில களம் இறங்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள நம்ம பார்க்க போறோம். தூத்துக்குடி பகுதியில திமுகவின் கனிமொழி, அதிமுகவின் சிவசாமி வேலுமணி, நாம் தமிழர் கட்சியின் ருவெனா ரூத் ஜெயின், பாஜக பிளஸ் பாமகவின் எஸ்பிஆர் விஜயசீலன் இவங்கெல்லாம் போட்டிக்கு தயாராயிட்டு வராங்க. கடந்த 2019ஆம் தேதியில திமுகவின் கனிமொழி பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜனை தோற்கடித்து இவங்க வெற்றி வாகை சூடினாங்க. தூத்துக்குடி மக்களுக்கு பல்வேறு வகையான நல்ல உதவிகளை செஞ்சுட்டு வர்றதாவும், தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வர்றதாவும் சொல்றாங்க. மக்களும் அதை ஒத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் தேவைன்றது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியே இந்த இடத்துல மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி லைன்ஸ்டோன் பகுதியில திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவா மீனவர்களிடையே வாக்கு சேகரிப்புல ஈடுபட்ட போது மக்களின் அழைப்பை ஏற்று வீட்டிற்கு போய் தேநீர் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அப்போ அங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மக்களிடத்துல வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு. கனிமொழியோடு சேர்ந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த இடத்துல ஒரு மூதாட்டி தன்னுடைய 1500 ரூபாயை யாரோ திருடிட்டாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி கண்ணீர் விட, உடனே அங்கிருந்த அதிகாரிகளிடத்துல இது குறித்து விசாரிங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மூதாட்டிக்கு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பி பத்திரமா போய் சேரும்படி அறிவுறுத்தி இருக்கிறாரு. இது அங்கிருந்த மக்கள் மத்தியில ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் சும்மா விடுவாங்களா? வாக்கு சேகரிப்பின் போது பணம் கொடுப்பது சட்டப்படியா தேர்தல் விதிமீறல் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. தூத்துக்குடி அநேக மீனவர்களை கொண்ட ஒரு துறைமுகமா பார்க்கப்பட்டதால மீனவர்கள் ஓட்டு இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல பார்க்கப்படுது. மீனவர்கள் ஓட்டை பெறுவதில் அநேக வேட்பாளர்கள் முனைப்பு காட்டிட்டு வராங்க. யார் வந்தாலும் மீனவ மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களை ஏற்றுக்கும் அப்படின்ட்டு தூத்துக்குடி மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. யார் வர போறாங்க, என்ன செய்ய போறாங்க பார்க்கலாம்.